ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அப்படின்ற ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங் ரிவ்யூவும் அந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். இந்த அனிமே தமிழ் டப் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரன்ச்சிரோல் தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலி 2 சீசன் மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 3 and 4 இந்த அனிமையில் வந்துருச்சு. பட் தமிழ் டப்பிங் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அதோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சீசன் 3 சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கிரன்ச்சிரோல் தமிழ் டப்பிங் சீசன் 1 and 2 மற்ற அனிமேவை கம்பேர் பண்ணும்போது ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த குவாலிட்டி வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் கிரன்ச்சிரோல் மற்ற அனிமேஸ் எப்படி டப் பண்ணியிருக்காங்களோ அதே குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஜாப்பனீஸில் ஒரு டைலாகை போட்டு காமிச்சிட்டு அதே டைலாகை திருப்பி தமிழில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வேணா வீக்கானவனா இருக்கலாம், ஆனா மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எது பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு சிலருக்கு ஜாப்பனீஸ் பிடிக்கும், ஏன்னா நிறைய பேர் ஜாப்பனீஸில் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சில பேர் தமிழுமே பிடிச்சிருக்கோம். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜாப்பனீஸ் டப்பிங்கை விட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா அப்படிலாம் நான் பேச வரல. தமிழ் டப்பிங் ஆக்சுவலாக கிரன்ச்சிரோல் எப்படி பண்ணுவாங்க எப்போவுமே அதே மாதிரி இருக்கா இல்லையான்றதான் இங்கே மேட்ரு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டான்ஜிரோக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருல, அதே வாய்ஸ் ஆக்டர் தான் இந்த கேரக்டருக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அதாவது நௌஃபுமி அப்படின்ற கேரக்டருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் டான்ஜிரோவாக பார்க்கும்போது ஒரு சில சின்ன மிமிக்லாம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் பண்ணியிருப்பார். இதில் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பேசியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நான் முக்கியமாக சொல்லணும்னா, தமிழ் டப்பிங் உண்மையிலேயே பெர்ஃபெக்டாக இருக்குது. அதை தான் நான் சொல்லணும். நீங்கள் தமிழ் டப்பிங் நல்லா இல்லை, குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தமிழ் டப்பிங் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறையே கிடையாது, எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சீசன் 2 வரைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது டைலாக்ஸ் எந்த சேஞ்சும் பண்ணலை, கதைலாம் கரெக்டாக ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கு, எந்த வித மாற்றமுமே கிடையாது, நல்லா பெர்ஃபெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ சீசன் 3 தான் வந்தால் ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்களான்னு தெரியும். இப்போ வரைக்கும் தமிழ் டப் பண்ணதில் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் ரிவ்யூ எனக்கு பொறுத்த வரைக்கும் 10க்கு நான் 9 கொடுப்பேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா பிஜிஎம் மிக்ஸு, அந்த எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சில தமிழ் டப்பிங்லாம் பார்த்தோன்னா கிரன்ச்சிரோல் இல்லாமல் நான் சொல்கிறேன், அதிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, டைலாக் மட்டும்தான் நல்லா ஹெவியாக கேட்கும், பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோவா கேட்கவே கேட்காது. பட் கிரன்ச்சிரோல் டப் பண்ணுறது முக்கால்வாசி ஒரு 95% கரெக்டாக தான் பண்ணுவாங்க. இந்த அனிமேயுமே கிரன்ச்சிரோல் தான் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்க ஆல்ரெடி தமிழ் டப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு போங்க. இப்போ நான் இந்த அனிமேவோட ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி நான் கொடுத்துட்றேன், எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்குன்றது. இது கதை கிடையாது, பட் அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். இந்த அனிமே நம்மளோட ஸ்டைலாக இல்லை நம்ம பார்க்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நான் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அப்படின்ற அந்த பேர்லேயே இந்த கதையோட மீனிங் இருக்குது. அதாவது இந்த நம்ம ஹீரோ யார் அப்படின்னா நௌஃபுமி அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகேவா, அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நார்னியாலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த ஜுமான்ஜி, இந்த புக்குக்குள்ளே போகிறது, இந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறது, அந்த மாதிரி தான் இது. ஒரு இசைக்கே அனிமே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த லைப்ரரிக்குள்ளே அந்த புக்குக்குள்ளேயே போயிடுறான். அந்த புக்குக்குள்ளே நடக்கிற கதை தான் இப்போ நம்ம ஹீரோக்கு நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் கதையான்னு தெரியல, அந்த புக்கோட வேர்ல்டுக்குள்ளே போயிடுறான். இப்போ என்ன அப்படின்னா, 4 ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க தான் அந்த உலகத்தை காப்பாற்றணும். இப்போ அந்த 4 ஹீரோஸில் ஒரு ஹீரோவாக தான் நம்ம நௌஃபுமி போயிருக்கான். ஆனால் என்ன அப்படின்னா, அவனுக்கு பவராக ஷீல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாகவே அந்த உலகத்தில் அவனுக்கு ஷீல்டு பவர் மட்டும்தான் இருக்குது, டிஃபென்ஸ் பவரு, அஃபென்ஸ் பவரே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த அனிமேவோட பேரே த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு இசைக்கை அனிமே அப்படின்னு தான் சொல்லணும். அனிமேஷனுமே நல்லா இருக்குது, வேர்ல்ட் பில்டிங்குமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் நாவலில் இருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு அனிமே சீரிஸ். ஓகேவா, இதோட வேர்ல்டை பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதாங்க, மனுஷங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி இந்த ஸ்கை கிராக் ஆகி இந்த மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸ்லாம் வெளியே விழுந்துட்டுருக்கும், மனுஷங்களை அட்டாக் பண்ணி கொண்டுட்ருக்கோம். இப்போ இதுதான் பிரச்சனை. இந்த வேர்ல்டு அழியிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் கொஞ்ச நாளில், யாருமே அதை கண்டுக்கலனா. ஸோ இப்போ இந்த ஹீரோஸ் தான் அதை தடுக்கணும். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 4 ஹீரோஸ் தான், அதில் ஒரு ஹீரோஸ் தான் நம்மளோட நௌஃபுமின்ற கேரக்டர். அவனுக்கு ஷீல்டு பவர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் மிச்சம் இருக்க 3 பேருக்குலாம் என்னென்ன பவர்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஸ்வாட் இருக்கும், ஒருத்தனுக்கு ஸ்பியர் இருக்கும், ஒருத்தனுக்கு
பவ் இருக்கும். இந்த மாதிரி அஃபென்சிவ் வெப்பன்ஸ்லாம் வந்து மற்ற 3 பேருக்குமே இருக்கும். அதனால அவங்க நேச்சுரலாகவே ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவரில் இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து ஷீல்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. லிட்ரலாக வந்துட்டு அவன் டிஃபென்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே வந்து இந்த மற்ற 3 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வீக்கஸ்டான ஒரு ஹீரோவாக இருக்கான். எல்லாருக்குமே தெரியும், அந்த நாட்டோட ராஜாவாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு இவன் ரொம்ப வீக்கஸ்ட், இவன் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவனை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரின்சஸ் வருவா. அவள் வந்து இவன் நம்ம ஹீரோ மேலே ஒரு செக்ஷுவல் கேஸ், அசால்ட் கேஸ் வந்து போட்டுருவா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அவனை வந்து மக்கள் வெறுத்துருவாங்க. அவனை லிட்ரலி வந்து அவனை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனாலேயே அவனோட டீமில் வந்து யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவன் டீமில் இருக்கிறது ஒரே ஒரு கேர்ள் தான். ஓகேவா? அவன் வந்துட்டு அந்த வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்லேவ் மார்க்கெட் மாதிரி இருக்கும். நிறைய நம்ம படத்துலலாம், ஹாலிவுட் படத்தில், சீரீஸ்லலாம் பார்த்துருப்போம். இந்த ஹியூமன் ஸ்லேவ்ஸை வந்து விற்கிற இடம் இருக்கும். மார்க்கெட்டில் போயிட்டு அவனுக்குன்னு ஒரு பாதி ஹியூமன் பாதி டீமனாக இருக்கக்கூடிய ஒரு உமனை வந்து ஸ்லேவாக கூட்டிகிட்டு வருவான். ஐ மீன் ஸ்லேவா மீன்ஸ் அந்த ஸ்லேவ் மார்க்கெட்லேருந்து இவன் கூட்டிகிட்டு வருவான் இவனோட பேக்கப்புக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் ரொம்பவே மெயின் கேரக்டர் இந்த அனிமேல. ஸோ இப்படி வந்து அவன் தனியாகவே அவனை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீமை ஜாயின் பண்ணிட்டு இருப்பான். அதில் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, ஃபிலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து ஒரு பேர்ட் மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான இவனே அவனோட டீமை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து கதை போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு சீசன் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குன்னா, முக்கால்வாசி நம்ம ஹீரோ எப்படி வந்து பில்ட் ஆகுறான், அவனுக்கு நடந்த பிட்ரேலை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறான், திருப்பி எப்படி அவனுக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஒரு மேனாக மாறுறான், ரொம்ப வீக்கஸ்ட் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எப்படி பவர்ஃபுல் ஹீரோவாக மாறுறான் அப்படின்ற ஒரு ரைஸ், அதை தான் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் சீசனில் முக்கால்வாசி காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவே வீக்கஸ்ட்டாக இருந்துட்டு எப்படி பவர்ஃபுல்லாக மாறினா அப்படின்றது தான் கதை. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிலோ கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேரக்டர், பாதி டீமனாக இருக்கிற பாதி மனுஷனாக இருக்கிற பொண்ணு கேரக்டர் வரும். இப்படி டெவலப் ஆகி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹீரோ நௌஃபுமி இருக்காங்க, அவன் வந்து இந்த மற்ற 3 ஹீரோவை விட எப்படி வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படின்றதுல தான் வந்து மக்கள் வந்து திரும்பி ட்ரஸ்ட் அவன் மேலே வைப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கெட்ட பேர் ஒன்று இருக்குது, அந்த ஒரு பிரின்சஸ் வந்து கேஸ் போட்ட ஒரு கெட்ட பேர் இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்குமே அவனை பிடிக்காது, ரொம்ப வீக்கஸ்ட்டாக இருக்கான், நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது இவன் ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் பண்ணால் தான் அவனை நம்புவாங்க. ஸோ இவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கதையில் கிடையாது, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். எப்படின்னா, மற்ற ஹீரோஸ்லாம் வந்து வெட்டணும், குத்தணும், அந்த வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவனுக்கு இருக்க டிஃபென்ஸ் பவரையும் அதுக்கப்புறம் அவனோட டீமில் இருக்கிற அந்த மெம்பர்ஸோட பவரையும் ஒன்றா சேர்த்து எப்படி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ட்டு வந்து டாக்டிக்கலாக யோசித்து அவனோட டிஃபென்சிவ் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்துட்டு மக்கள் அவனை வெறுத்திருந்தாலும் அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அவன் வந்து உண்மையாகவே வந்து இந்த பவர்லாம் என்ன வேணும், நான் வந்து டாப்பில் இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டான். அவனுக்கு வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் கதைலாம் போயிட்டே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். மெயின் இம்பார்ட்டன்ட் லீடு ட்விஸ்டெல்லாம் நான் எதுவுமே பிரேக் பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த அனிமே இருக்கும், இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்கும்ன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ட்விஸ்ட் ரிவீலுமே நான் பண்ணலை. ஓகேவா? இது வந்து ஒரு கோர் கான்செப்ட். இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்கும், இந்த அனிமே இப்படி தான் இருக்கும்ன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நான் இதை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் தாண்டி உள்ள இன்னும் டீப்பாக நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதை நார்மலாக சொல்லணும்னா எப்படி இருக்குன்னா, ஸ்டோரி வந்து போக போக எப்படி இருக்குன்னா, அந்த கிங்டமில் நடக்கிற பொலிட்டிக்கல் கரப்ஷனு இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அவங்களை எப்படி எதிர்க்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். மற்ற ஹீரோஸ்லாம் வந்து ரொம்பவே செல்ஃபிஷாக அவங்களோட பவரை கெயின் பண்ணுறதை பற்றி, அவங்களோட ஃபேமை வந்து தக்க வச்சுக்கிறத பற்றி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படிலாம் இருக்க மாட்டான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மான்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து, அதாவது அந்த பாதி ஹியூமன் பாதி டெமி ஹியூமனாக இருப்பாள் ஒரு பொண்ணு, அவளாம் வந்து நம்ம நௌஃபுமி நம்ம ஹீரோ கேரக்டர் கூடயே தான் இருப்பாள். ஸோ அவங்க வந்து மான்ஸ்டர்ஸ் கூடயே சேர்ந்துட்டு எப்படி வந்து மக்களை காப்பாற்றணுன்ற மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா நிறைய இருக்குது. இன்னும் ஸ்டோரிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சீசன் 4லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் தமிழ் டப் எப்போ வரும்னு தெரியல. ஆனால் சீசன் 3 வந்து இப்போ உடனே வர மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு 20% தான், அது கூட கிடையாது. ஒரு ரொம்ப கோர் கான்செப்டை தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் டீப்பாக நிறைய இந்த அனிமேஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வேர்ல்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் கிரன்ச்ரோலில் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.